தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நேற்றைய தினம் அண்ணாமலை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக விழாவில் எனக்கும் சீமானுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை என்று தெரிவித்தார். சீமான் பனைமரம் போன்று வளர்ந்திருக்கிறார். அண்ணாமலை ஒரு தக்காளி செடி, பனைமரத்துக்கு பக்கத்தில் இருக்க தக்காளி செடி. இப்போ சொல்கிறாப்புல எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறாப்புல. அண்ணாமலை சார்ந்திருப்பது ஒரு மதச்சார்பற்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சி, மனித குலத்துக்கே எதிரான ஒரு பாரதிய ஜனதா கட்சி, மதச்சார்பின்மையை வலியுறுத்துகிற ஒரு பாரதிய ஜனதா கட்சி. சீமான் தமிழ் தேசியத்தை, அனைத்து மதங்களுக்கும் பொதுவான ஒரு தமிழ் தேசியத்தை சார்ந்த ஒரு கட்சியுடைய அமைப்பாளர். இதுவே மிகப்பெரிய வித்தியாசம். ஆனால் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறாப்புல, எனக்கு சீமானுக்கு வித்தியாசம் கிடையாதுங்கிறார். அந்த வித்தியாசமே அந்த நிகழ்ச்சியில் நம்ம புரிஞ்சுக்கலாம். சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள வித்தியாசத்தை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக விழாவில் பொன்னாடை பொறுத்துறாப்புல. யார்? பாரிவேந்தர். அண்ணாமலை அப்படியே குனிஞ்சி வாங்குறாப்புல, பொன்னாடையை பரிசு கொடுக்குறாப்புல, பரிசு வாங்குறாப்புல. அதே இது பாரிவேந்தர் சீமானுக்கு பொன்னாடை பொருத்தும் போது அண்ணன் என்ன சொல்கிறாப்புல, நான் பொன்னாடையெல்லாம் வாங்குகிற பழக்கம் கிடையாது, எங்கள் கட்சியிலே கிடையாது அப்படின்னு சொல்லி வாங்க மறுத்துறாப்புல. இதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சிக்கும் மற்ற கட்சிக்கு உள்ள வித்தியாசம். மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்சியில் மொத்தமே அந்த வார்டில் 50 பேர் இருந்தாங்க, 50 பேர்த்துக்கும் பொன்னாடை பொருத்துவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் தலைவருக்கே நாங்கள் பொன்னாடை பொருத்துறது கிடையாது, வரவேற்புரையும் சொல்கிறது கிடையாது, நன்றியுரையும் கிடையாது. அதை பொதுக்கூட்டம் நடக்கும்போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வரவேற்புரையும் கிடையாது, நன்றியுரையும் கிடையாது, பொன்னாடை போர்த்துதலும் கிடையாது. கூட்ட முடிவில் நாங்களே எங்கள் சேரை அடுக்கி வச்சுட்டு போவோம். அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நேற்று பொன்னாடை போர்த்தும் போது அப்படியே வளைஞ்சி குனிஞ்சி அந்த வரவேற்பு வாங்குறாப்புல. அதே இது சீமான், நாங்கள் பொன்னாடை வாங்குகிற பழக்கம் இல்லை அப்படின்ட்டார். ஆனால் இந்த அண்ணாமலை பதவி பறிப்போ 2024 சட்டசபை பாராளுமன்ற தேர்தலில் சொன்னாப்புல, 2024க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி 2024க்கு பிறகு அண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவரை பிஜேபி டெல்லிக்கு வா அப்படிங்குது. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ காலமான காலத்தில், பதவி பறிபோகிற காலத்தில், கடைசி காலத்தில் அண்ணாமலை சொல்கிறாப்புல, எனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறாரு. ஏணி வச்சா கூட எட்டாது. சீமான் பனைமரம் மாதிரி, அண்ணாமலை பனைமரத்துக்கு கீழே வளர்ந்துருக்க தக்காளி செடி மாதிரி.